விஜய் 69 தான் கடைசி படம். அது அவர் தான் தெளிவா அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் படம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. இதற்கப்புறம் அவர் கதையும் கேட்கல யார்ட்டையுமே. அவர் வெளிப்படையா சொல்லலைன்னா கூட அவரை சார்ந்தவர்கள் அதுதான் சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் யாருடைய கதையும் கேட்கல. எந்த டைரக்டரையும் அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணவே இல்லை. கடைசியா மூவ் பண்ணது சுனத் தான். அங்க அரசியல்ல ஒரு ஆழம் பார்ப்பாரு. என்னவா இருக்கு, எப்படி இருக்கு. சுனத் படங்கிறது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இருக்கும். இது ஒரு போராட்ட தலைவனின் கதைன்னு சொல்றாங்க. 2026க்கு முன்னாடி வர்ற படம். எலெக்ஷன் சூடு பயங்கரமா இருக்கும். அப்ப ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற படமா கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த படத்துக்கு விஜய் சாருக்கு 275 கோடி சம்பளம் சொல்றாங்க. இது உண்மைதானா? கடைசி படம்ங்கும்போது நிச்சயமா அவர் கேட்டிருப்பாரு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்னொரு மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த கேவிஎன்கிற நிறுவனத்திட்ட இருந்து இவர் பணம் ஃபைனான்ஸா வாங்கி படம் பண்ணி கொடுத்துடுறாரு. தமிழ்நாடு தியேட்டர்கள் இவங்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அப்ராடோ அல்லது சேட்டலைட்டோ ஓடிடியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துடுறாங்க. இப்போ இந்த படத்திலும் தளபதி விஜய்க்கு ஜோடியா சமந்தா நடிக்கிறதா சொல்றாங்க சார். இல்ல பலர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சமந்தாவாங்கிறது உறுதியா தெரியல, பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மமிதா பைஜும் இருக்குதா சொல்றாங்க. மமிதா பைஜு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது ஏற்கனவே பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஏதோ முக்கியமான ரோல் படத்துல அவங்க ரொம்ப ஒரு கீ ரோலா இருக்காங்க. இப்போ அந்த தளபதி 69 குறித்த ஒரு ஸ்டில் ரொம்ப வைரலாக போகுது சார். அதுக்கான எடுத்த ஸ்டில் தானா சார்? அதுக்குள்ள அவங்க இன்னும் போட்டோ ஷூட்லாம் எடுக்கல. நேற்று ஒரு ஸ்டில் ரொம்பவே வைரலாக போச்சு. கன்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரி. அது யாராவது ஃபேன் மாடாக இருக்கும். பட் இதுக்காக இன்னும் போட்டோ ஷூட் அவங்க பண்ணலை. இப்போ இந்த தளபதி 69 என்ன நிலையில் சார் இருக்கு? அது இப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. ஒரு ஹச்சுனத்து எல்லா ஒரு பொறுப்புகள் எல்லாத்தையுமே அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே அவர் பண்ணிட்டார். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சிட்டார். இப்போ ஆக்சுவலாக அக்டோபர் 4ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்ட்ரைக்கு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது ஆரம்பிக்க மாட்டாங்களாங்கிறது ஒரு டவுட் இருக்குது. ஒருவேளை இந்த நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்குமான பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக அக்டோபர் 4 இவங்க ஷூட்டிங் போயிடுவாங்க. இப்போ இந்த படத்திலும் தளபதி விஜய்க்கு ஜோடியா சமந்தா நடிக்கிறதா சொல்கிறாங்களே சார். இல்லை பலர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சமந்தாவாங்கிறது உறுதியாக தெரியல, பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மமிதா பைஜும் இருக்குதா சொல்கிறாங்க. மமிதா பைஜு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது ஏற்கனவே பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் சமந்தா வராங்களா இல்லையாங்கிறது மட்டும் தெரியல. ஆமாம், மமிதா பைஜு நடிச்சாங்கன்னா ஹீரோயினா நடிப்பாங்களா இல்லை அவங்களுக்கு? இல்லை ஏங்க, விஜய்க்கு ஹீரோயினா அந்த பொண்ணு நடிக்க முடியாதுல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். டிஏஜிங்லாம் நிறைய வந்துடுச்சுல சார். இல்லைங்க, இப்போ டிஏஜிங் இந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு பண்ணாங்க. நீங்கள் ஒரு ஜோடியை ரொம்ப ஒரு குழந்தை நட்சத்திரத்தை போட்டு நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விஜயை ரெடி பண்ணுங்கன்னா அது நியாயமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஏதோ முக்கியமான ரோல் படத்தில் அவங்க ரொம்ப ஒரு கீ ரோலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த படத்துக்கான அந்த கதைக்களம்லாம் எப்படி சார் இருக்கும்? அரசியல் படமாக இருக்குமா இல்லை கமர்ஷியல் படமாக? இல்லை, முழுக்க அரசியல் இருக்குமான்னு தெரியாது. அதனால் அரசியல் நிறையா இருக்குது படத்தில். அதை தாண்டிய ஒரு சுனத் படங்கிறது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இருக்கும். நிறைய அதில் டீகோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு போராட்ட தலைவனின் கதைன்னு சொல்கிறாங்க. ஒரு வரியில் அப்படி தான் சொல்கிறாங்க. அது இனிமே தான் அது என்ன கதைங்கிறத நம்ம மெல்ல மெல்ல பேசி வாங்க முடியும். இப்போ எப்பவுமே ரஜினி சார் தான் விஜய் சாரோட டேரக்டரை சூஸ் பண்ணுவார். கடைசியாக இந்த நெல்சன் சாரை சூஸ் பண்ணியிருந்தார். இப்போ அதே மாதிரி விஜய் சார் வெங்கட் பிரபுவை சூஸ் பண்ணுறாரு. அடுத்து எச்வினட் சூஸ் பண்ணுறாரு. அஜித் சாரோட ரூட்டை ஃபாலோ பண்ணுறாரா சார் விஜய் சார்? இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க எல்லாமே ஸ்டார் இயக்குனர்களாக இருக்காங்க. யார் ஒரு ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறாரோ ஆட்டோமேட்டிக்காக இவருடைய அந்தஸ்தும் மேலே ஏறிடும். அதுக்கப்புறம் அவங்க கீழே இறங்கி வரமாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 3-4 டைரக்டர் தான் இங்கே இருக்காங்க. ஸோ மாற்றி இவங்கள்ட்ட தான் நீங்கள் கதை கேட்டுக்கணும். இன்னொன்று, இன்னைக்கு பெரிய நடிகர்களை வச்சு நீங்கள் படம் பண்ணும் பொழுது பட்ஜெட்டும் பெருசாகுது. இந்த பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு திறமை வேணும். இப்போ ஒரு வெற்றி படம் கொடுத்தாருன்னு ஒருத்தரை கொண்டு விட்டுட்டிங்கன்னா இந்த பட்ஜெட் கூட்டமாக ஒரு 100 பேரை பார்த்தா அவங்களே மிரண்டுருவாங்க, ஐயோ அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு பயிற்சி ஏற்கனவே இருந்தால் தான் ஒரு பெரிய நடிகர் படத்தை டைரக்ட் பண்ண முடியும். அப்போ தான் அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே பெரிய நடிகர்களை வச்சு பண்ணவங்களே கூப்பிட்டு கதை கேட்குறாங்க, கமிட் ஆகுறாங்க. இப்போ இந்த படத்துக்கு விஜய் சாருக்கு 275 கோடி சம்பளம்னு சொல்கிறாங்க சார். இது உண்மைதானா சார்? இல்லை, ஆக்சுவலாக இதில் 2 மாதிரி பேசுகிறாங்க. இந்த பட நிறுவனம் கேவிஎன் இருக்காங்களே, அவங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இப்போ அவங்களுக்கு விஜய்க்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று, அவங்க இங்கே இருக்கிற அந்த வியாபார விஷயங்களை ரொம்ப கால்குலேட் பண்ணி படம் எடுக்கிறவங்க இல்லை. அவங்க ஒரு பேஷனுக்காக இங்கே உள்ளே வர்றாங்க.
அது வெற்றி படமாகவும் பெரிய நடிகராகவும் இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருக்குது. அதுக்காக எவ்வளோ வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுப்பதனால தான் இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களை விட்டுட்டு இவங்க வந்து வெளி மாநில தயாரிப்பாளர்களை உள்ளே கொண்டு வராங்க. அப்போ 225 அதுவும் கடைசி படம்ங்கும்பொழுது நிச்சயமாக அவர் கேட்டிருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்னொரு மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து அரசியல் படமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஒரு வேளை, ஏன்னா இது தேர்தலுக்கு முன்னாடி வர்ற படம், 2026க்கு முன்னாடி வர்ற படம், எலெக்ஷன் சூடு பயங்கரமாக இருக்கும். அப்போ ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற படமாக கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒருவேளை ஆளுங்கட்சி வந்து இந்த படத்தை முடக்கணும்னு ஒரு முடிவை எடுத்து ஏதாவது ஒரு வேலை அவங்க செய்யும் பொழுது நம்மால் வந்து இந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ நாம் இதை வந்து ஃபைனான்ஸாக வாங்குவோம். அதாவது அந்த கேவிஎன்கிற நிறுவனத்திட்டேருந்து இவர் பணம் வந்து ஃபைனான்ஸாக வாங்குறாரு, வாங்கி படம் பண்ணி கொடுத்துட்றாரு. படம் பண்ணிட்டு தமிழ்நாடு தியேட்டர்கள் இவங்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அப்ராடோ அல்லது வந்து சேட்டலைட்டோ ஓடிடியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க, பாக்கியெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் இதில் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது எது வந்து ஃபைனலாக வரப்போகுதுன்னு தெரில. இப்போ சம்பளமாகவே 225 கோடினா இப்போ பட்ஜெட் எவ்வளோ பெருசாக சார் வரும் படத்துக்கு? பட்ஜெட் என்ன மேற்கொண்டு ஒரு 100 ரூபா அல்லது 120 ரூபா போடுவாங்க, அவ்வளோதானே. கிட்டத்தட்ட 400 கோடி தாண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படமே 400 கோடின்னு தான் சொல்கிறாங்க. இதுலேயே அவ்வளவு டெக்னாலஜி உள்ளே இருக்குது. இப்போ இதுக்காக அவங்க யூஎஸ் போனது, இதில் ஒர்க் பண்ணது, செட்டு போட்டது, பல நாடுகளில் போய் எடுத்தது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராண்டியரே படத்தில் தெரியும். நிறைய செலவு பண்ணது எப்போவுமே படத்தில் தெரியணும், அது இந்த படத்தில் தெரியும். அப்போ இதுவே 400 கோடின்னா இப்போ இவ்வளோ பெரிய செலவை கட்சிகுணத்தை எப்போவுமே வைக்க மாட்டார். கட்சிகுணத்தை பொறுத்தளவுக்கு அவருடைய படம் வந்து அதிகபட்சம் 35 நாளில் எடுத்துடணும். அதுதான் அவருடைய டேலண்ட். ஏன் கட்சிகுணத்தை வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் வந்து விரும்பி கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு அதுவும் ஒரு காரணம். 60 நாள் 70 நாள் ஷூட்டிங் எடுத்து தயாரிப்பு செலவை அதிகப்படுத்துகிற நபரே கிடையாது அவர். அப்போ இந்த படம் ஒரு 35 நாள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 100 கோடி எக்ஸஸாக பண்ண போகிறாரு. இது ஒரு 225, அது ஒரு 100 325ஓட முடிச்சுடுவார். 75 கோடி கம்மியாக தான் பண்ண போகிறாரு அவர். ஸோ அதனால் அது ஒரு சரியான விஷயம்தான். இப்போ என்னதான் விஜய் சினிமாவில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாலுமே இந்த அரசியல் நோக்கி இந்த பயணம் இருக்குல்ல சார், அது ரொம்பவே பெருசாக ரொம்ப பயங்கரமாக தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த படம் வந்து கடைசி படமாக இருக்குமா சார்? இப்போ விஜய் சார் விஜய் 69 தான் கடைசி படம், அது அவர் தான் தெளிவாக அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் படம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதற்கப்புறம் அவர் கதையும் கேட்கல யார்ட்டையுமே. அவர் வந்து வெளிப்படையாக சொல்லலைன்னா கூட அவரை சார்ந்தவர்கள் அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் யாருடைய கதையும் கேட்கல, எந்த டைரக்டரையும் அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணவே இல்லை. கடைசியாக மூவ் பண்ணது அச்சுனது தான். அங்கே அரசியலில் அவர் ஆழம் பார்ப்பார், என்னவா இருக்குது, எப்படி இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் தான் இந்த மாநாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் வருது, இந்த மாநாட்டில் அவர் பேசுகிற அரசியல் நாளைக்கு மக்கள் மத்தியில் என்னவா போயிருக்கு, இது எல்லாமே அவர் ஒரு ரிப்போர்ட்டாக எடுப்பார். அப்புறம் ஒரு கணக்கு பண்ணுவார். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தேர்தலில் அவர் எத்தனை சதவீதம் வாங்குறாருங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ அதெல்லாம் என்ன தனியாக தான் நிற்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இப்போ தனியாக நின்னார்னா இவர் இத்தனை சதவீதங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். அதற்கப்புறம் இந்த அரசியலை தொடர்வதா விட்டுட்டு சினிமாவுக்கு வரதாங்கிற முடிவுக்கு அவர் வந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. இல்லை நம்ம 2031 பார்த்துக்கலாம், அது வரைக்கும் ட்ராவல் பண்ணலாங்கிற அளவுக்கு வாக்கு வங்கி இருந்ததுன்னு வைங்க, போராடி போவார். ஆனாலும் சினிமாவை விட்டுட்டு போவாரான்னு தெரில. மீண்டும் மீண்டும் சினிமாவுக்கு வந்து தான் ஆகணும், ஒருவேளை நெகட்டிவாக இருந்ததுன்னா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள. இப்போ மாநாட்டுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க சார். மாநாடு வந்து 22ஆம் தேதி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு தரப்பினர், அது உண்மை தானே? இல்லை 22 ஆக்சுவலாக பிளான் பண்ணது. அவங்க ஜோசியர் வந்து 23 வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால 23 தான் பண்ண போகிறாங்க போல இருக்கு. அரசாங்க நெருக்கடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ காவல்துறை வந்து நிறைய கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க. எல்லா மாநாட்டுக்கும் முன் வைப்பாங்கன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாநாடோ பொதுக்கூட்டமோ உண்ணாவிரதமோ நீங்கள் என்ன பண்ணாலும் காவல்துறை வந்து ஒரு 20 கேள்வி கேட்கும். அந்த 20 கேள்விங்கிறது ரொம்ப ஃபார்மாலிட்டியான விஷயம். இது ஏதோ விஜய்ங்கிறதுனால மட்டும் யாரும் கேட்கல, வழக்கமாக கேட்கப்படுற கேள்வி தானே அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த கேள்விகளில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் சார், அதில் அந்த மாநாட்டுக்கு வந்து எத்தனை ஆண்கள் வருவாங்க, எத்தனை பெண்கள், அதுதான் இங்கே தப்பாக இருக்கு. நீங்கள் மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வருவீங்கன்னு கேட்கறது நியாயம் இருக்கு, அதில் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்ங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ அது ஓரளவுக்கு ஒரு எரிச்சலை நிச்சயமாக ஏற்படுத்தும். இப்போ ஆளுங்கட்சிங்கிறது ஒரு புதுசாக ஒரு கட்சி வரும் பொழுது நம்ம கட்சியிலேருந்து சில சதவீதம் குறையும்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக குறைச்சல் கொடுப்பாங்க. இது நம்ம எல்லாரும் மனுஷங்க தானேங்க, யாரும் கடவுள் இல்லையா? ரைட்டு, எல்லாம் அப்படியே போட கிழிச்சா மாதிரி அதுக்குள்ளே வாழணுங்கிறதுக்கு. இங்கே வஞ்சகம் சூழ்ச்சி பொறாமை எல்லாம் எல்லாத்தையும் இருக்குல்ல.
இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க. அதை முறியடிச்சு வர்றது தானே சாமர்த்தியம். அதை இவர் என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தெரியல. பட் மாநாடு வந்து பிரச்சனை இல்லாமல் நடந்துட்டா அவருக்கு அது ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா எப்பவுமே ஒரு மாநாடு நடக்கும் பொழுது வர்றவங்க திருப்தியாக அந்த மாநாடை பார்த்துட்டு திரும்ப உருப்படியாக வீட்டுக்கு போய் சேரணும். குடிச்சு விட்டு வழியில் எங்கேயோ விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அது வந்து பெரிய ஒரு மாதிரி தப்பாக போயிடும். அப்போ பழி வந்து அவர் தலையில் போயிடும். அப்போ இவங்க முதல்ல மாநாட்டுக்கு வர்றவங்கள்ட்ட குடிச்சிட்டு வராதிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். அதே மாதிரி குடிச்சிட்டு வீடு போய் சேராதீங்கிறதையும் சொல்லணும். இதில் ஒன்றும் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தெரு தெருவா கடையை திறந்து வச்சாச்சு. நீங்கள் வரும்போது குடிக்காமல் வாங்க தம்பிகளா, அது எனக்காக நீங்கள் செய்கிற தியாகம்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னாருன்னா, ஐயோ அண்ணனே சொல்லிட்டாரு நம்ம குடிக்கக்கூடாதுன்னு ஒழுங்காக வருவோம், ஒழுங்காக போவேன். இதை அவர் சொல்லணும். சொல்லாமல் நீங்கள் வந்து வாங்கன்ட்டாங்கன்னா அது தப்பாக போயிடும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் போகுது. நன்றி.